ஏன் இந்த தடவை நீங்க ஜல்லிக்கட்டுல கலந்துக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானும் வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டில் போய் கலந்துக்கிடுதேன். ஜல்லிக்கட்டில் கலந்து நானும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் எத்தனையோ முறை வந்து வாங்கியிருக்கேன். இதுவரைக்கும் ஆச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதிகமா எந்த விஷயம் தந்ததும் கிடையாது. அவங்க வந்து காரு, பைக்கு இதெல்லாம் தாரேன் மாரி சொல்றாங்க. ஆனா, அது எங்க கையில வந்து ஒப்படைக்கிறதே கிடையாது. ஹவுஸ் ஓனர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எங்கள்ட்ட குடுக்க சொல்லி முறையிடணும். எங்களுக்கு சரக்கு பாட்டிலு தனியா குடுத்துருந்தாங்க. அத குடுத்து ஏமாத்திருந்தாங்க. அத குடிச்சிட்டு நாங்க போய் மட்டையாயிருந்தோம். மறுபடியும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃப்ளைட்டு கேட்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். இனிமேல் இந்த காரு, பைக்லாம் எங்களுக்கு தேவையில்ல. ஃப்ளைட் தந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நாங்க அப்பப்போ பயணத்தில நாங்க ஏறி ஃப்ளைட்ல போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அப்போ சுத்தி பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நாங்க எப்பதான் புல்வெளியிலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க ஃப்ளைட்ல போய் சுத்தி பார்க்கணும். மத்திய சர்க்கார்ட்ட சொல்லி நாங்க சீக்கிரத்தில முடிவு எடுக்க போறோம். எங்க கூட்டம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்ண போறோம் சீக்கிரத்தில. ஏன்னா மத்திய சர்க்கார்ட்ட கேட்டா மட்டும் தான் ஃப்ளைட் வந்து ஃப்ரீயா விடுவாரு நரேந்திர மோடி. அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்திய சர்க்காருக்கு அப்புறம் மாநில சர்க்கார்ட்ட நாங்க கேட்குற கோரிக்கை இதுதான். சீக்கிரமா எங்களுக்கு ரெடி பண்ணி குடுங்க.